முதல்ல அதுவே தப்பு. ம். 2 பேர் தனிப்பட்ட முறையில் பேசுறத நீங்க வந்து இப்படி பப்ளிக்கா பேசலாமா? பேசிட்டாங்களே. அதான் சொல்றேன், அதுவே தப்பு, அதுவே தவறுன்றேன். மமிதா பானர்ஜி பண்ணது ரொம்ப தவறு. அண்ணன் கூட நானும் தான் 1.5 மணி நேரம் பேசினேன், நான் சொன்னேன் உங்ககிட்ட. இன்னி வரைக்கும் அதை பத்தி தான் பேசியிருக்கேனா? ஏன்னா அது ஒரு பர்சனல் டாக். பப்ளிக்ல பேசுறதுக்கும் பர்சனல்ல பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அண்ணன் இதை நீ போய் சொல்லு அப்படின்னு சொன்னாரா? விஜய் நான் ஓகேமா, நான் பேசுறதெல்லாம் நீ இப்போ எங்க சொல்லுமா அப்படின்னு சொன்னாரா? அப்ப நீங்க மமிதா பானர்ஜிக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு வச்சுப்போமே, எனக்கு தெரியாது, ஒரு உதாரணத்துக்காக சொல்ல வரேன். அப்ப அவங்க 2 பேர் கூட உரையாடல் எல்லாத்தையும் கொண்டு வந்து வெளில சொல்லுவாங்களா? சொன்ன விஷயம் ரொம்ப கிளியரா இருக்கு. அதை தான் சொல்றேன் நானும். அதுதான் சொல்றேன். முதல்ல என்ன கான்டெக்ட்னே தெரியாம ஏதோ ஒரு வார்த்தைகளை 2 வார்த்தைகளை வச்சுட்டு பேசாதீங்க. இது எல்லோருமே செய்யறது. அதை தான் வந்து வள்ளுவன் தெளிவா அன்னைக்கே சொல்லிட்டான். தொகை சொல்லி தூர்வார் நீகி நகை சொல்லி நன்றி பயப்பதாம் தூது அப்படின்ட்டுன்னு. அது என்ன காரணம் அப்படின்னு அதோட அர்த்தம் என்னன்னா, ஊடக பிரிவில் இருக்கும் மக்கள் நீங்கள் கொண்டு போய் கேட்கப்படும் கேள்விகளால் மட்டும்தான் சமுதாயத்துக்கு நல்ல பதில்கள் கொண்டு போய் சேர்ந்து மேம்படுத்தப்படும் சொல்றார். அதனால யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு இடத்துல ஒரு வார்த்தை சொல்றாரு அப்படின்னா அதை வச்சு நம்ம பேச முடியாது.